ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நட்புக்கு உதாரணமான ஒரு கதையை நம்ம பார்ப்போம். மகாபாரதத்திலிருந்து கர்ணனை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கர்ணனும் துரியோதனும் ஒரு நல்ல திக்கான ஃப்ரெண்ட்ஸுங்கிறது நம்மளுக்கு தெரியும். கர்ணன் எப்படி துரியோதனனுடைய திக்கான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாருங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். துரியோதனனும் கர்ணனும் சாயங்கால நேரம் பகடைக்காய் விளையாடிட்டு இருப்பாங்க. இப்படி பகடைக்காய் விளையாடி அவங்களுடைய நட்பை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கர்ணன் துரியோதனனை தேடி பகடைக்காய் விளையாடுவதற்காக அவருடைய அரண்மனைக்கு போயிருந்தார். ஆனால் அங்கே அரண்மனையில் துரியோதனன் இல்லை. துரியோதனன் இல்லாததுனால கர்ணன் என்ன பண்ணார், அரண்மனையில் துரியோதனனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. துரியோதனனுக்காக கர்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத துரியோதனனுடைய மனைவி பானுமதி அவங்க பார்க்குறாங்க. பானுமதி நினைக்கிறாங்க, இன்றைக்கி நம்ம கர்ணனோடு கூட பகடைக்காய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானுமதி அவங்க கர்ணனை அழைக்கிறாங்க. நீ இன்றைக்கி என்னோடு கூட பகடைக்காய் விளையாட வா அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ 2 பேரும் பகடைக்காய் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இப்போது பானுமதியும் கர்ணனும் பகடைக்காய் விளையாடிட்டு இருக்கும்போது பானுமதி நினைக்கிறாங்க, கர்ணன்கிட்ட நம்ம தோற்று போயிடுவோம் அப்படின்னு நினச்சி பானுமதி அம்மா என்ன பண்ணுறாங்க, சில பகடைக்காய் முத்துக்களை எடுத்து தன்னுடைய கைகளை வச்சு ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. அப்போ கர்ணன் சொல்கிறாரு, பானுமதி கல்லாட்டம் ஆடக்கூடாது, நீ தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லி அவளுடைய கையில் இருக்கிற அந்த முத்துமணியை பறிக்கிறாரு. அப்போ பறிக்கும் பொழுது அவளுடைய இடுப்பில் கட்டியிருந்த அந்த முத்துமணி மாலைகளும் அவளுடைய சீலையும் விலகி போயிடுது. அப்போ அந்த நேரத்தில் துரியோதனன் வந்துடுறாரு. இப்போ 2 பேரும் பயந்துடுறாங்க. ஏன்னா இடுப்பில் கட்டின முத்துமணி மாலை அறுந்து போயிடுது, அப்புறம் சீலையும் விலகிடுது. இதை வேற யாராவது பார்த்துருந்தா என்ன இவங்களுக்குள்ள கள்ள உறவாக இருக்குமோ, கள்ளத்தனம் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் துரியோதனன் அந்த இடத்துல நின்று சிரித்தார். சிரித்த உடனே பானுமதி கேட்குறாங்க, ஏன் சுவாமி சிரிக்கிறீங்க அப்படின்னோடனே, நீங்கள் எங்களை பற்றி தப்பாக எதுவும் நினைக்கலையே அப்படின்னு சொல்லி கர்ணனும் கேட்குறாரு. அப்போ துரியோதனன் சொல்கிறாரு, கர்ணா, நான் உன்னை பற்றி ஒரு நாளும் தப்பான நினைப்பு நான் வச்சதே கிடையாது. நீ என்னுடைய நண்பன், எனக்கு உயிரானவன், நீ ஒரு நாளும் உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்யாதவன். உன்னுடைய நட்பு மேலே எனக்கு மிகவும் அசைக்க முடியாத மரியாதை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் நண்பனுக்கு நண்பன் துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நண்பனுடைய மனைவியை நண்பன் சீரழிக்கிறான், கொலை செய்கிறான், கற்பழிக்கிறான், அப்புறம் கள்ள தொடர்புகள்லாம் வச்சிருக்கிறாங்க. அதே போல் தன்னுடைய கணவனுக்கு மனைவி துரோகம் செய்கிறாங்க. அடுத்தவனுடைய மனைவியோட கணவனை தனக்கு புருஷனாக நினச்சி கள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கர்ணன் எப்படி உண்மையான ஒரு நட்போடு கூட இருந்தானோ அதே நட்பு இப்போ இந்த காலகட்டத்தில் இல்லை. நண்பன் தனக்கு உதவி செய்யக்கூடியவன், நண்பன் தன்னுடைய தோல்வி சமயத்தில் தோள் கொடுக்கிறவன், நண்பன் நான் இருக்கேன்டா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்துகிறவன், தைரியம் கொடுக்கிறவன். அப்படிப்பட்ட நண்பனுக்கு ஒரு நாளும் நீங்கள் துரோகம் செய்யக்கூடாது. இன்றைக்கி துரோக செயல்களினால எவ்வளவோ குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் நட்புக்கு துரோகம் செய்யாதீங்க. பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, பிறனுடைய மனைவியை இச்சையோடு பார்க்காதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி. நம்மளுக்கு உயிர் கொடுக்கிற நம்மளுடைய தோழன், நம்மளுக்கு தோள் கொடுக்கிற நம்மளுடைய தோழன், நம்மளுக்கு ஆறுதல் செய்கிற நம்மளுடைய தோழனுக்கு ஒரு நாளும் நம்ம துரோகம் செய்யக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், சரியா?